வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ அதை வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வேக வச்சு உரித்து வச்சுக்கணுங்க. தோலை ஃபுல்லுத்தையும் நல்லா உரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு தேவையோ அந்தளவு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4-5 பீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க பாருங்களேன், ஒரு உருளைக்கிழங்கு மசால் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வச்சு பாருங்கங்க. எனக்கு வந்து ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து சரியாக கட் பண்ண முடியலை. நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேங்க. கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாங்க. பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 பல்லாரி வெங்காயம் வந்து போட்டிருக்கேங்க. பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா வதங்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்லைஸாக வேக வச்சு வெட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப ஓவராக ஃப்ரை பண்ணிடக்கூடாதுங்க, கருகிடக்கூடாது. அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து உருளைக்கிழங்கை வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுங்க. பாருங்கள், கிழங்கு போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டா, இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். தீயை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. தீயை வந்து கூட்டி வைக்க வேண்டாம். ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே நமக்கு வெந்துருச்சு. இதுவுமே நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. உங்களுக்கு வந்து என்னோடய சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம்.